ஒரு கற்பனை. ஒரு இரவு நேரம் உங்கள் வீட்டில் நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களோடு உங்கள் அன்பிற்குரிய குழந்தைகளும் மனைவியும் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் வீட்டில் உங்கள் வயதான பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். திடீரென்று ஒரு பெரும் சத்தத்தோடு உங்கள் பகுதியில் ஒரு ஏவுகணை வந்து விழுகின்றது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம், கட்டிடங்கள் எல்லாம் நொறுங்கி விடுகின்றன. எங்கு பார்த்தாலும் மரண ஓலம். என்ன நடந்தது என்று தெரியாமல் உங்கள் குழந்தைகளும் பெற்றோரும் கதறி துடிக்கின்றார்கள். வெளியில் வந்து பார்க்கும் பொழுது சுற்றி இருந்த கட்டிடங்கள் எல்லாம் சிதறி கிடக்கின்றன. நீங்கள் சற்று முன்பு பேசிய உறவுகள் எல்லாம் உடல் சிதறி கிடக்கின்றார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல், திக்கு தெரியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றீர்கள். இதற்கு மேலும் கூற முடியும். ஆனால் இதை நினைத்து பார்ப்பதற்கு கூட நம்மால் இயலவில்லை. அப்படித்தானே? போர் மனித குலத்திற்கு எதிரானது. அது ஒருபோதும் கொண்டாடுவதற்கோ ஊக்கப்படுத்துவதற்கோ உரியது கிடையாது. போர் வந்தால் முதலில் மின்சாரம் நிறுத்தப்படும், தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும். தண்ணீருக்காக அழுது தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தையை உங்களால் பார்க்க முடியுமா? உங்களிடம் பெருங்கொண்ட பணங்கள் இருந்தாலும் உங்கள் குழந்தைகளின் பசிக்காக, உங்கள் பெற்றோர்களின் மருத்துவத்திற்காக ஒரு மாத்திரை வாங்க முடியாது, ஒரு ரொட்டி தொண்டை வாங்க முடியாது என்ற சூழ்நிலை ஏற்பட்டால் அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு சூழலில் உங்களால் வாழ முடியுமா? எங்கோ இருந்து கொண்டு போரை நாம் கொண்டாடுகின்றோம். இவர்கள் அப்படி செய்து விட்டார்கள், இவர்கள் இப்படி செய்து விட்டார்கள், அவர்கள் இப்படி பராக்கிரமங்கள் மிக்கவர்கள் என்றெல்லாம் நாம் பிதற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் போர்களத்தின் மத்தியில் உங்கள் குழந்தைகளை வைத்துக்கொண்டு, உங்கள் பெற்றோர்களை வைத்துக்கொண்டு, உங்கள் அன்பிற்குரிய உறவுகளை வைத்துக்கொண்டு போரின் மத்தியில் ஒரு நாள் உங்களால் இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. போர் என்பது கொண்டாட்டத்திற்கு உரியது கிடையாது. அது மனித குலத்திற்கு எதிரானது. ஒரு நாய் அடிபட்டு கிடந்தால் கூட அதன் நலனிற்காக பேசுவதற்கு ப்ளூ கிராஸ் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. பறவைகளுக்காக, விலங்குகளுக்காக, காட்டு விலங்குகளுக்காக போர்கொடி தூக்கக்கூடிய மக்கள் கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் கொத்து கொத்தாக மடியும் பொழுது ஏன் இவர்களால் எதையுமே செய்ய முடியவில்லை? போர் என்று வந்துவிட்டால் பள்ளி குழந்தைகள், மருத்துவமனைகள், குழந்தைகள் இருக்கக்கூடிய பகுதிகள், மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் மோசமான ஆயுதங்களை கொண்டு தாக்குகின்றார்கள். கொத்து கொத்தாக மனித உயிர்கள் எல்லாம் பறிக்கப்படுகின்றன. இதுதான் உங்களது வீரமா?